அடங்கப்பா, காலங்காத்துல இந்த மாதிரி ஆஃபரா? ஜெப்டோ கெஃபேன்னு சொல்லி லான்ச்சஸ் பண்ணிருக்காங்க. நான் நம்பவே இல்லைங்க. என் ஏரியா ஃப்ரெண்டு சொன்னாங்க, ஆமாண்டா பர்கர் ஆர்டர் பண்றா, செம்மையா இருக்கு, வர்த்தா இருக்கு சொன்னா. நானும் 100 ரூபாய்க்கு ஆர்டர் பண்ணி நேற்று சாப்பிட்டேன்டா, ஜூஸோட சாப்பிட்டேன்னு சொன்னா. சரி ஏதோ ஒன்று ஆர்டர் பண்ணி சாப்பிடலான்னு பார்த்தா, நான் வந்து நினைச்சு கூட பார்க்காம வெரி வெரி சீப் ரேட்டுங்க. 2 பர்கருங்க 45 ரூபாய்க்கு எனக்கு கிடைச்சிச்சுங்க. நல்ல ஒரு வர்த்தான பிரைஸே சொல்லலாம். அதுவும் இல்லாம 55 ரூபாய் 100 ரூபான்னு சொல்லி கூப்பன் கோடு நம்மளுக்கு வந்து தந்துட்டு இருக்காங்க. மிஸ் பண்ணாதீங்க. டெய்லியும் ஜெப்டோ ஆப்பை ட்ரை பண்ணுங்க. ஜெப்டோ ஒரு ஸ்டோர் வந்து காலை 6 மணில இருந்து ஒரு 10 மணி வரைக்கும் ஓபன் பண்றாங்க. காலங்காலத்துல இந்த மாதிரி ஆஃபராங்க அப்படின்னு சொல்லி நான் ஆச்சரியப்பட்டுட்டேன். இந்த பர்கரை பத்தி சொல்லணும்னா அசிங்க, அவ்வளோ ஹாட்டு, அவ்வளோ சாஃப்ட்டு, வேற லெவல் இருந்துச்சுங்க. உள்ள வந்து பிரிச்சு காமிக்கிறேன் பாருங்க. சீஸ், நம்ம கட்லெட்டு, உள்ள வந்து மைனஸ்லாம் வச்சு செம்ம தாறுமாறா இருந்துச்சு. பார்க்கத்தானே போற. சாப்பிடும் போது அவ்வளோ சாஃப்ட் அண்ட் கிறிஸ்பியா இருந்துச்சுங்க. வேற லெவலுங்க. அதுவும் நான் சொன்னேன் இல்லைங்க, 1 இல்லைங்க 2 பர்கரை சொன்னேன். அதே மாதிரி நம்ம ஏரியா ஃப்ரெண்டு சதீஷ்குமாரோ ட்ரை பண்ணி பார்த்தாப்புல, மச்சா நானும் ட்ரை பண்றேன் இரு, நீ வண்டி சாப்பிடுறியே என்னையும் சாப்பிடுறது வீடியோ எடுறா. அடடே உனக்கு இல்லாமையா, நீ சாப்பிடுற நான் வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லி அவரும் சாப்பிடும் போது இன்னும்ப்பா அசியா இருக்கு, காசு சேவ்ல பாத்தியா, நான் தான் சொன்னேன்ல அப்பப்போ ஜெப்டோ ஆப்பை ட்ரை பண்ணி பார்க்கணும்னு. நானும் ஒரு பைட் வச்சு பார்த்தேங்க, ஆசமா இருந்துச்சுங்க. உண்மையா நான் சொல்றேன், இந்த மாதிரி நான் பர்கரை கண்டிப்பா நான் சாப்பிட்டே பார்த்தது இல்லை. காலங்காலத்துல 10 மணிக்கு பர்கர்னா பார்த்துக்கோங்க. நீங்களும் இந்த மாதிரி வாங்கி சாப்பிட்டுருக்கீங்களா? சாப்பிட்டு இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸ்ல மறக்காம உங்களோட ஃபர்ஸ்ட் கமெண்டா போடுங்க. ஆர்வமா இருக்கேன் பாக்குறதுல. நம்ம இது ஒரு பர்கரா சாப்பிடுவோம் மச்சான். அடுத்த வாட்டி ஒரு 2 பர்கரா சாப்பிட்டா நம்ம சாப்பாடே சாப்பிட தேவையில்ல. மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட் இட்லி தோசை அந்த மாதிரி இருக்கு இல்லையா, அதை ஸ்கிப் பண்ணிடுவோம். நம்ம ஃபாரின் ஒரு பிராண்டா பர்கர் பீஸா சாப்பிட்டு பார்ப்போமே அப்படி சொன்னாப்புல. அப்ப நம்மளும் நினைச்சுக்கிட்டோம், சரி நீ ஏதோ சொல்ற, ஆமாப்பா அப்படின்னு சொல்லி நான் மனசுல நினைச்சுக்கிட்டேன். வேற என்ன, இன்ஸ்டால நீனும் ஃபாலோ பண்ற, யூடியூப்ல நீனும் சப்ஸ்கிரைபரா இருக்க, வேற என்ன, நீ சொன்ன கரெக்டா தான் இருக்கும், ட்ரை பண்ணிடலாம். இந்த ஒரு பர்கரை நாங்க 3/4 மணி நேரம் உட்காந்து சாப்பிட்டு இருப்போங்க மெட்ரோ கிட்ட. ஏன்னா அவ்வளவு வரைக்கும் அசியா வேற லெவல்ல அப்படி இருந்துச்சுங்க. நீங்களும் ஒரு வாட்டி சாப்பிட்டு பாத்தீங்கன்னா அப்போதான் உங்களுக்கு தெரியும் போல. என்ன சாரு மனசுல ஆயோ? ஆளை பார்த்தா டம்மி பீஸா இருக்க, பயங்கரமான ஆளா இருக்கேடா. அதுக்காக தான் இவ்வளவு கூப்பன் கோட தந்து, இவ்வளவு 100 ருபீஸ் கேஷ் தந்து, இவ்வளவு ஆஃபர் போல. நானும் சாப்பிட்டு முடிச்சேங்க. லாஸ்ட்ல இது காலி ஆகுதுன்னு சொல்லி கொஞ்சமா ஃபீல் பண்ணிட்டேன். ஏன்னா சாப்பிட அவ்வளோ டேஸ்டா இருக்கு. வாயில போட்டு சாப்பிட்றோம் பாருங்க, உச்ச கட்டத்துக்கு போயிட்டேங்க. நீங்க சொல்லுங்க, என்ன ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணிடுவீங்களா? எனக்கு நிறைய வேலை இருக்கு, நான் ரொம்ப பிஸி.